வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணிதம் அழகு 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் இருக்கிற பயிற்சி 1.1ல் 6வது கணக்கை நம்ம இப்போ பார்க்கலாம். A ஈக்குவல் கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. B ஈக்குவல் அதுவும் கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. மற்றும் C ஈக்குவல் இது பட்டியல் முறையில் இருக்குது. எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு இது எல்லாமே கன கட்டமைப்பு முறையில் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு இதை பட்டியல் முறைக்கு மாற்றணும். எப்படி மாற்றலான்னு பார்க்கலாங்களா. A ஈக்குவல் எக்ஸ் பிலாங்ஸ் டு W, எக்ஸ் லெஸ் தென் 2, Wனா முழு எண்கள். முழு எண்கள் எதிலெல்லாம் ஆரம்பிக்கும்? 0, 1, 2, 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதில் என்ன எடுத்திருக்காங்க? லெஸ் தென் 2 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஐ விட குறைவான எண்கள். அப்போ என்ன வரும்? 0,1 எழுதிக்கலாங்களா? இங்கே எழுதுகிறேன் 0,1. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கண்டுபிடிக்கணும். பி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு என் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 4. என்னன்னா இயல் எண்கள். இயல் எண்கள்னால் 1, 2, 3, 4, 5 இது போல் நம்பர் போயிட்டே இருக்கும். 1 கிடையாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் கொடுக்கல. அப்போது 2லேருந்து எடுத்துக்கணும். 2 வரும், 3 வரும், 4 வரும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 4ஐ விட குறைவாக இருக்கலாம், இல்லை சமமாக இருக்கலாம். அப்போது என்ன ஆன்சர்னா 2, 3, 4, 5 எடுத்து எழுதியாச்சுங்களா. அடுத்து சியோட மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. இப்போ கணக்குக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சமன்பாடு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross B யூனியன் C. இதை யூனியன்னு சொல்லலாம், சேர்ப்புன்னு சொல்லலாம். A cross B சேர்ப்பு A cross C. இப்போ இதை கண்டுபிடிக்கலாங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் சைட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதாவது LHS இதை கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். B யூனியன் C கண்டுபிடிச்சிடலாங்களா. B யூனியன் C அப்படின்னு பியில் என்ன நம்பர்கள்லாம் இருக்குது? 2, 3, 4, 5. யூனியன் சியில் என்ன இருக்குது? 3, 5. இப்போது பியையும் சியையும் சேர்த்து எழுதணும். யூனா சேர்ப்பு 2 எடுத்து எழுதிக்கலாம். ஆனால் இதில் ஒரே நம்பர் 2 முறை வந்துடுதுன்னா 2 முறை எழுதக்கூடாது, ஒரு முறை மட்டும்தான் எழுதணும். 2, 3, 2 முறை வந்திருக்குங்களா, ஒரு டைம் மட்டும் எழுதணும். 4, 5. இப்போ நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம். ஏல என்ன கொடுத்துருக்காங்க? 0,1 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோங்க இல்லையா. இங்கே 0,1 அதை எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் பி யூனியன் சியில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 3, 4, 5 கண்டுபிடிச்சி. இதுக்கு நம்ம இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். எப்படி? 0,2, 0,3, 0,4, 0,5 இப்படி தான் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்து என்ன எண்கள் இருக்குது? 1, 1,2 வரும், 1,3, 4, 5 எடுத்து எழுதிக்கலாம். 1,2, 1,3, 1,4, 1,5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இது LHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சுங்களா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து 1ன்னு போட்டுக்கலாம். இது தெரியுதுங்களா? ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி கண்டுபிடிக்கணும். ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 0,1. கார்ட்டீசியன் பெருக்கல் பிக்கு வந்து 2,3,4. கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துடலாம். 0,2, 0,3, 0,4 எடுத்து எழுதிடுறேன் பாருங்கள். 0,2, 0,3, 0,4. அடுத்து 1க்கு எடுக்கலாம். 1,2 வரும். 1,3, 1,4. 1,2, 1,3, 1,4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னா ஏவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1. கார்ட்டீசியன் பெருக்கல் சிக்கு 3,5. இதுக்கு இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். அது தெரியல உங்களுக்கு. 0,3, 0,5 வரும். 0,3, 0,5. அடுத்து 1,3, 1,5. இப்போது ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் சியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதுனா சேர்ப்புன்னு சொல்லலாம், யூனியன்னு சொல்லலாம். அப்போது இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாங்களா? நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோங்கள 0,2 ஒரு முறை மட்டும். இப்போ 0,2 ஒரு முறை வந்திருக்கு, எழுதிட்டோம். இப்போ 0,3 2 டைம் வந்திருக்கு. அப்போது நம்ம ஒரு டைம் தான் எழுதணும், 2 டைம் எழுதக்கூடாது. அப்புறம் 0,4 வரும். அடுத்து 0,5 வரும். 1,2 இருக்குது. இப்போ 1,3 2 டைம் இருக்குங்களா? ஒரு டைம் எழுதுனா போதும். 1,4 இருக்குது இங்கே. அப்புறம் என்ன இருக்குது? 1,5. சாரி, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து 2ன்னு எழுதிக்கலாம். இங்கே 0,2 இருக்குங்களா? இங்கே 0,2 இருக்குது. 0,3, 0,4, 0,3, 0,4, 0,5, 0,5. 1,2, 1,2, 1,3, 1,3, 1,4 இங்கே இருக்குது. இங்கேயும் 1,4 இருக்குது. இங்கேயும் 1,5, இங்கேயும் 1,5 இருக்குது. இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தேர்ஃபோர் 1 மற்றும் 2லிருந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல சமன்பாடு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது. இங்கே இடம் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். சரிபார்க்கப்பட்டது. முடிஞ்சிச்சிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது கண்டுபிடிக்கலாம். இப்போது 6வது கணக்கில் இப்போ ரெண்டாவது சமன்பாடு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். பி வெட்டு சி ஈக்குவல் பியோட 2,3,4 வெட்டு சி சிக்கு வந்து 3,5. வெட்டுனா இதுலேயும் இருக்கிற ஒரே நம்பர். அப்போது ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. 3 ஸோ பி வெட்டு சினா 3. இப்போ
இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் ஏவுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா 0,1. நம்ம B வெட்டு C என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அவ்வளோதான். 0,3 1,3 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். RHS அப்படின்னு எழுதிக்கலாம். RHSல என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் B கேட்டிருக்காங்க. ஸோ A கிராஸ் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாங்களா? ஏல வந்து 0,1 கார்ட்டீசியன் பெருக்கல், Bயில் 2,3,4. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் இந்த நம்பருக்கு எடுக்கலாம். 0,2 0,3 0,4 எடுத்து எழுதிக்கலாம். 0,2 0,3 0,4. அடுத்து 1 இருக்குங்களா? 1,2 1,3 1,4. ஒன்று கமா 3 1,4. இப்போது A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் C. A கிராஸ் Cன்னா 0,1 கார்ட்டீசியன் பெருக்கல் 3,5. இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாங்களா? ஈஸியாக எடுக்கலாம். உங்களுக்கு எப்படின்னு தெரியும். 0,3 0,5. அடுத்து 1க்கு எடுக்கலாம். 1,3 1,5. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? வெட்டு கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B வெட் இங்கே எழுதுகிறேன். A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. இப்போ அப்படின்னா இங்கே இருக்கிற நம்ம A கிராஸ் Cயில் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரும் இதுலேயும் ஒன்றா வெட்டு இருக்கா, ஒரே மாதிரி நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 0,2 இருக்குது, இங்கே 0,2 இல்லை. இங்கே 0,3 இருக்குது, இங்கே 0,3 இருக்குங்களா? அப்போ இது வரும். எடுத்து எழுதிக்கலாம். 0,3 0,4 இங்கே இருக்குது, 0,4 இங்கே இல்லை. 1,2 இருக்குது, இங்கே 1,2 இருக்குங்களா? இல்லை. 1,3 இங்கே இருக்குது, இங்கே 1,3 இருக்குங்களா? இல்லை. இங்கே 1,4 இருக்குது, சாரி இங்கே 1,3 இருக்குது. ஸோ இந்த 1,3 வரும். அவ்வளோதான். 1,4 இங்கே இருக்குது, இங்கே 1,5 தான் இருக்குது. ஸோ வராது. இப்போ நம்ம 6வது சமன்பாடும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இரண்டுமே ஒன்றாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே 0,3 இருக்குது, இங்கேயும் 0,3. இங்கே 1,3 இருக்குது, இங்கேயும் 1,3. அதனால் therefore 3 மற்றும் 4 அங்கே சமன்பாடு கொடுத்துருக்காங்கள ஃபார்முலா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து 3வது சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் A கிராஸ் C சேர்ப்பு B கிராஸ் C. இப்போது A யூனியன் B, A சேர்ப்பு Bனா ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாங்களா? ஏல என்ன கொடுத்துருக்காங்க? 0,1 யூனியன் Bயில் 2,3,4.
அடுத்து இப்போது இதை வந்து சேர்த்து எழுதணும். 0 1 2 3 4 4. இப்போது ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஏ யூனியன் பி கிராஸ் சி. இப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருக்கோங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கல் சியில் 3,5. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாங்களா? 0,3 0,5 தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நான் அப்படியே சொல்கிறேன், எப்படின்னு பார்த்துடலாம். 0,3 0,5 அடுத்து 1 1,3 1,5 அடுத்து 2 2,3 2,5 அடுத்து 3,3 3,5 அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 4 4,3 4,5. இப்போ நம்ம ஏ யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து 5வது சமன்பாடு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாங்களா? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. 0,1 கிராஸ் சின்னா 3,5. இப்படி எழுதலான்னா அதே போல் தான் 0,3 0,5 எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. 0,3 0,5 அடுத்து 1 இருக்குங்களா? 1,3 1,5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட மதிப்பு என்ன? 2,3,4. கார்ட்டீசியன் பெருக்கல் சின்னா 3,5. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்களா? 2,3 2,5 அடுத்து 3க்கு வரும், எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. 2,3 2,5 3,3 3,5 வரும். அடுத்து 4 4,3 4,5. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் சி இங்கே எழுதுகிறேன் யூனியன் பி கிராஸ் சி. இப்போ இந்த சைனுக்கு என்ன சிம்பிள்? சேர்ப்பு. சேர்ப்புனா சேர்த்து எழுதணும், யூனியன்னு சொல்லலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0,3 ஒரு டைம் தான் எழுதணும், 2 டைம் நம்ம வந்திருந்தால் எழுதக்கூடாது, ஒரு டைம் மட்டும்தான் எழுதணும். 0,5 இங்கே 1,3 இருக்குது, இங்கே இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஒரு டைம் எழுதினா போதும். 1,3 வரும், 1,5 அப்படியே லைனாகவே இருக்குது, அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 முடிஞ்சிங்களா? இது என்ன சமன்பாடு? 6வது சமன்பாடு. இப்போது ரெண்டுமே சமமாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இங்கே 0,3 இருக்குது, 0,3 0,5 1,3 0,5 1,3 1,5 2,3 1,5 2,3 இருக்குது, 2,5 இங்கே இருக்குது, இங்கேயும் 2,5 இருக்குது, 3,3 3,5 4,3 4,5. therefore 5 மற்றும் 6லிருந்து அப்படியே எடுத்து ஃபார்முலாவை எழுதிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற சமன்பாடை
A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C சரிபார்க்கப்பட்டது. இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.